அவரெல்லாம் நாகரிகமாக பேர் சொல்கிறதே அநாகரிகம்டா, பைத்தியக்கார பயில்களா. கலைஞர் கருணாநிதியை நாகரிகமாக பேச சொல்வதே அநாகரிகம் என்றும், தமிழ்நாட்டின் அநாகரிக அரசியலின் துவக்கமே கருணாநிதிதான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். நீ பார்த்துக்கிட்டே ஏதோ அவரை அசிங்கப்படுத்துறாங்க, ஐயோ அவரை பேசலாம், அவரை தாண்டா பேசணும். ஐயா கருணாநிதியை நாகரிகம் இல்லாம பேசிட்டார். டே அவரெல்லாம் நாகரிகமா பேச சொல்றதே அநாகரிகம்டா, பைத்தியக்கார பயில்களா. இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா. வலையொலியில் இருக்கு, தட்டி அனுப்ப முடியாது அக்கா தங்கச்சிக்கு, அவ்வளவு அவசியமா இருக்கு. வேணா போட்டு கட்டுப்பாரு. ஏய் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சிலையை சாச்சிட்டான். ஒரு 3 வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான். தட்டி பாரு, படம் இருக்கு. பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் மண்டையில் ஏறி அடித்து சாச்சிட்டான் சிலையை. ரெவல்யூஷன், புரட்சி. இலங்கையில் புரட்சி, ராஜபக்ச அப்பனுக்கு வச்சிருந்தான் சிலை, தூக்கி குப்பையில் தள்ளிட்டான், புரட்சி. சந்திரபாபு நாயுடு வந்தார், ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்கே கிடக்கு எவனுக்கும் தெரியல. அதே நிலைமை இங்கே வரல, நீ பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆடுற. நீ ரொம்ப ஆடுற, பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற. இது 2 என்கிட்ட இல்லை. ஹிட்லர் சொல்கிறான், அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத. என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்லை, பார்த்து நடந்துக்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.